सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। हरि ओम. இந்த பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயத்தில் கடந்த வாரம் 23, 24வது ஸ்லோகம் பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த கர்மயோகத்தை செய்வதற்கு தன்னையே ஒரு முன் உதாரணமாக கூறுகின்றார். சொல்லும் பொழுது சொல்றார், எதி யகம் ந வர்த்தேயம் ஜாது கர்மணி அத்திந்திரிதக மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. வெரி ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை நான் சோம்பல் இல்லாமல் என்னுடைய கர்மங்களை தொடர்ந்து நான் புரியாவிட்டால், நான் கர்மங்களை செய்யாவிட்டால் மற்றவர்களும் என்னை பின்பற்றுவார்கள் என்று சொல்றார். நான் கர்மங்களை சோம்பலின்றி செய்தால் பிறரும் கர்மங்களை சோம்பலின்றி செய்வார்கள். Suppose if I become lazy, if I don't do my duty, if I don't take any responsibility, then the other people also will follow me. பிறரும் என்னை அவ்வாறு பின்பற்றுவார்கள். அதனால என்ன ஆகும்? உத்சேதேயு இமே லோகாக ந குறியாம் கர்ம சேதகம். பகவான் ரொம்ப அவதாரத்தினுடைய ஒரு நிலையிலிருந்து கூட சொல்றாரு, ஒருவேளை நான் இந்த கர்மங்களை எல்லாம், எனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை எல்லாம் நான் சரிவர செய்யாவிட்டால் லோகாக உத்சே தேயு, இந்த உலகமானது அழிவை சந்திக்க நேரிடும். இது நம்ம சப்ஜெக்டிவாக பர்சனலாக பார்க்கணும். ஒருவேளை நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை, கர்த்தவிய கர்மங்களை நாம் சரிவர செய்யாவிட்டால், நாம கர்மங்களை செய்யலைன்னா பகவான் லோகம் அழிஞ்சிடுன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் அவதாரம். நாம் அப்படி நினைக்க வேண்டாம். நாம கர்மங்களை எல்லாம் செய்யலைன்னா அந்த லோகமே அப்படியே அழிஞ்சிடும். The world will continue even if you don't do any கர்மம். எந்த ஒரு கர்மங்களையும் செய்யலைன்னா, நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணனாலும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ தி கிளாஸ் இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் எனிபடி. இப்போ நான் கீதை சொல்லலைன்னாலும் அதுக்காக கீதை புஸ்தகம் யாரும் படிக்காமல் இருக்க போறது கிடையாது. சில சமயம் நாம நம்முடைய கர்மங்களை செய்யவில்லை என்றால் நாம் அழிந்து போவோம் அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கரஸ்தேச கர்த்தாஸ்தியாம். பர்சனலி வாட் இஸ் தி மெசேஜ், வாட் இஸ் வர்ண கலப்புன்னு என்ன அப்படின்னு, ஆல் குட் பேட் இன்டிஃபரண்ட் தாட்ஸ் தே ஆல் வில் கெட் மிக்ஸ்ட். there will be total டிஸ்கிரிமினேஷன் இருக்காது. இதுதான் நமக்கு சொசைட்டில வர்ண கலப்புங்கிறது வேறு. இங்க என்ன இடம், இந்த குணங்கள் எல்லாம் கூட வர்ணங்கள் தானே. சத்துவம் ஒரு வர்ணம், ரஜஸ் ஒரு வர்ணம், தமஸ் ஒரு வர்ணம். கர்மங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நாம் சரியாக கர்மங்களை செய்யாவிட்டால் எங்கே சத்துவ குணம் மேலிட்டு இருக்க வேண்டுமோ அங்கே தமோ குணம் மேலிட்டு இருக்கும். அதே போன்று எங்கே இந்த நேரத்துல தமோ குணம் இருக்க வேண்டுமோ அப்ப சத்துவ குணம் வரும். இப்ப இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியில கூட ஒரு குணக்கலப்புங்கிறது ஏற்பட்டு விடும். We should know how to invoke a right kind of guna at appropriate time. That makes a man, ஒரு மனிதனை குணங்கள் தான் உருவாக்குகின்றதுன்னு பார்த்தோம். அதனால கர்த்தாஸ்தியாம் உபஹன்யாம் இமா பிரஜாகா. அப்ப நான் இந்த பிரஜைகளை அழித்ததற்கு நான் காரணமாகி விடுவேன். So that ownership he takes, that responsibility here Lord takes. ஒருவேளை நான் என்னுடைய கர்மங்களை நான் செய்யல, நான் உலகத்தை அழித்ததற்கு நான் காரணமாகி விடுவேன். So he is telling that.
அடுத்து 25வது பாடலில் நான் போன முறையே சொன்னேன், இந்த 25, 26 இந்த 2 ஸ்லோகங்களும் it talks about leadership qualities, not just leadership qualities, because we don't work individually, we don't exist individually. நாம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் தனியாக செய்வது கிடையாது. நாம் எல்லா விதமான காரியங்களையும் பல மனிதர்களோடு சேர்ந்து நாம் செய்கின்றோம். அதனால ஒரு குடும்பம் இருக்கிறது, ஒரு சொசைட்டி இருக்கிறது, நாம் பணிபுரியக்கூடிய இடம் இருக்கின்றது, நாம் செல்லக்கூடிய இடங்கள் இருக்கின்றது. எவ்ரிவேர் some places we lead, some other places we are led. சில இடங்களில் நாம் வழி நடத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கின்றோம், சில இடங்களில் நாம் பின்பற்றக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கின்றோம். Then wherever you go, there are totally different kinds of people are there. எல்லாரும் ஒரே மாதிரியான மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். பல்வேறு விதமான மனிதர்கள் இருப்பார். அப்படி பல்வேறு விதமான மனிதர்களோடு பழகும் பொழுது நம்முடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும்? இப்ப சொல்றோம் இல்லையா, ஆட்டிடியூட் மேனேஜ்மெண்ட், இட்ஸ் a big management, it's a biggest management. If you understand, in this world there are two types of people. ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். So you have to deal with them. Those who have got difficulties, those who are difficult, these are the two types of people. யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கின்றதோ, பிரச்சனைகள் உடைய மனிதர்கள் இருக்கின்றார்கள், you can easily deal with them. But then there are difficult people. Sometimes people, they themselves are very difficult. மனிதர்களே பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள். இப்ப மனிதர்களுக்கு பிரச்சனை இருந்தால் நம்ம அணுகுமுறை சில நேரம் நீங்க பிரச்சனையை தான் அணுக வேண்டும். பட் சம்டைம் பீப்புள் ஆர் வெரி டிஃபிகல்ட். இன்னும் ஹவு டு டீல் வித் தம். இப்ப சொல்றோம் இல்லையா, வீடியோ கையை வைக்காதீங்க, பேசாம இருங்க, இட் இஸ் டிஸ்டர்பிங் தி ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றோம். சச் பீப்புள் ஆர் வெரி டிஃபிகல்ட் பீப்புள். அவங்களுக்கு ஒரு தடவை சொன்னாலும் ரெண்டு தடவை சொன்னாலும் it just doesn't get into their head. But because of that, can you lose your cool? You cannot lose your cool. ஒரு தடவை சொல்லலாம், ரெண்டு தடவை சொல்லலாம். Then you should take your attention away from such people. We should continue to work. See, this is a simple sanity. இப்படிதான் நம்மளுடைய இந்த சமுதாயத்துல ஒரு வேலை செய்ய வேண்டும். அது எவ்வளவு அழகாக this attitude management or man management, நிர்வாகத்திறன் சொல்றோம். அந்த நிர்வாகத்திறனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த 25வது பாடலில் 26வது பாடலில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். Because here also Lord talks about two types of people, but they are totally different. பார்க்க பாருங்க 25வது ஸ்லோகம். சக்தா கர்மண்ய வித்வான்சஹ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வான்ஸ்ததா சக்தஹ சிகேர்ஷு லோக சங்கிரகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம், அப்புறம் அதனுடைய பொருளை பார்ப்போம். பகவான் சொல்ற சக்தாகா, சக்தாகனா அட்டாச்டு பீப்புள், அதீதமான பற்றுடையவர்கள். கர்மணி கர்மத்தை, அவித்வான்சஹ, so they are unintelligent also. See, not necessarily uneducated ன்னு அர்த்தம் கிடையாது. They are very well educated. அவங்களுக்கு இப்ப சொல்றதெல்லாம் புரியாமல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் they cannot act on as per their own understanding. புரிந்து கொண்டதை கூட அவர்களால் செயல்படுத்த முடியாது. ஒரு விஷயம் சொல்றோம், அவங்களுக்கு புரியவே இல்லைன்னு அது வேற. சிலர் என்ன சொல்றோங்கிறது நன்றாகவே புரியும், ஆனா அவர்களால் என்ன பண்ண முடியாது, அதை செயல்படுத்த முடியாது. So such people are educated people. So பகவான் என்ன சொல்றார், ரொம்ப டீசெண்டா என்ன சொல்றார், அவித்வான்சஹ, they are unintelligent. Their intelligence is not sharp. ஏன்னா யதா குர்வந்தி, யதான கர்மாணி யதா குர்வந்தி, அதனால கர்மங்களை அவர்கள் எவ்வாறு செய்வார்களோ. ஹே பாரத, புரியுறதா? சோ அவித்வான்சஹ சக்தாக கர்மணி யதா குர்வந்தி பாரத. Those whose intellect they are faulty.
புத்தி குறைபாடு உள்ளவர்கள், அதுவும் குறைபாடு தானே. உடல்ல மட்டும் குறைபாடு இருந்தா அது குறைபாடு இல்லை. புத்தியில கூட ஒரு குறைபாடு இருந்தா அதுவும் குறைபாடு தான். ஃபால்ட்டி இன்டெலெக்ட் அவித்வான்சக and they are saktaha also, they are extremely attached, and such people also they do perform their karmas. அவர்களும் கூட கர்மத்தை செய்கின்றார்கள். அவர்கள் எப்படி கர்மத்தை செய்கின்றார்களோ, see such people are highly motivated சொல்றாரு. இந்த கர்மத்தின் மீது பற்றுடையவர்கள் எவ்வாறு ஒரு உற்சாகத்துடனும் ஒரு ஊக்கத்துடனும் இடைவிடாது கர்மங்களை எல்லாம் செய்கின்றார்களோ. You see in this world also so many people are extremely attached and they continuously they are engaged in actions. Such people are not lazy. They are not lazy. So அதே மாதிரி என்ன சொல்றார், ததா, இது ஒரு ததா போட்டு ததா இருக்கு. ததா குறியாத் வித்வான் asaktaha, just opposite. If you are asakta, if you are a detached person, suppose if you are a vidwan, suppose you are an educated, you are an intelligent person. So பற்று இல்லாதவர்கள், புத்தி உடையவர்கள், ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், குறியாத், குறியாத்னா கர்ம குறியாத், எதை செய்ய வேண்டும், கர்மத்தை செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார்னா சொல்றார், சிகீர்ஷு லோக சங்கிரகம். அவர்கள் லோக சங்கிரகத்திற்காக உலகினுடைய நன்மையை கருதி அவர்கள் கர்மங்களை செய்ய வேண்டும். ரெண்டு பேரை சொல்றார், எவ்வாறு பற்றுடையவர்கள் கர்மங்களை பற்றோடு புத்தியில் சில புரிதல்கள் இல்லாமல் கர்மங்களை அவர்கள் செய்கின்றார்களோ, அதே போன்று பற்று இல்லாதவர்கள் புத்தி நன்றாக தெளிந்தவர்கள் அவர்கள் உலக நன்மையை கருதி கர்மங்களை செய்ய வேண்டும். So it is very clear. பகவான் சொல்லும் பொழுது, சப்போஸ் இஃப் யூ ஆர் a leader, உதாரணத்திற்கு லீடர், நான் ஏற்கனவே சொன்னேன், there are leaders, then some people are led. ஒன்று வழி நடத்துபவர், இரண்டாவது பின்பற்றுபவர்கள். இப்ப அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது, நாம் வழி நடத்துபவர்களாக இருந்தோம் என்றால், see what is the goal, யாரை வழி நடத்துகின்றோமோ அவர்களை எதை நோக்கி வழி நடத்த வேண்டும். If you are an intelligent person, suppose if you have got some kind of intelligence and some people are following you, then how you should lead them, towards what goal you should lead them, or they must be led. Lord gives the goal. அவர் ரொம்ப தெளிவான ஒரு லட்சியத்தை கொடுக்கிறார். என்ன லட்சியம்? சிகீர்ஷுகு லோக சங்கிரகம். அதனால if you are a leader, you should also perform, you should also lead. அதனால ஒரு லீடருக்கும் எது லட்சியம், அவர் வழிநடத்துபவர்களுக்கும் எது லட்சியம் அப்படின்னா, பகவான் ஒரு பொதுவான லட்சியத்தை கொடுக்கிறார். இதுதான் குருதேவரும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய லட்சியம். இதுதான் என்ன லட்சியம்? சிகீர் சுகு அப்படின்னா வெல்ஃபேர், சிகீர் சுகு. லோக சங்கிரகம், வெல்ஃபேர் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ டிசைரஸ் டு சர்வ் தி வேர்ல்டு, இந்த உலக நன்மைக்காக காரியங்களை செய்ய வேண்டும். இதுதான் நமக்கு ஒரு லட்சியமாக இருக்கின்றது, எல்லோருடைய நன்மையை கருதி. இந்த ஸ்லோகத்தை நீங்க கொஞ்சம் ஆழமாக கவனிச்சீங்கன்னா, பகவான் என்ன சொல்றார், இந்த உலக நன்மைக்காக நன்மை கருதி பிறரை வழி நடத்தக்கூடியவர்கள் இல்லைன்னா பின்பற்றக்கூடியவர்கள் ரெண்டு பேருமே ரொம்ப குறைவானவர்கள். உலக நன்மைக்காக யார் வழி நடத்துகின்றார்களோ சரி, அல்லது உலக நன்மைக்காக காரியங்களை செய்வோம் என்று ஒருவரை யார் பின்பற்றுகின்றார்களோ, see these people are minority, they are only minority. Now who is majority? Minority. These are all the people. இப்ப இந்த லோக சங்கிரகமும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். though it is said லோக சங்கிரகம், இது உலகத்தினுடைய நன்மைன்னு கிருஷ்ணர் சொன்னாலும் கூட, இந்த லோக சங்கிரகத்திற்காக செய்யறதால who is really benefited? You always ask that question. See, when you serve an institution or when you serve the society, of course the institution is benefited, the society is benefited, there is no doubt about it. But more than the society,
more than the institution. Who is benefited is the person who is serving, he is benefited. Appada, that motivation will be there. Suppose if we think that we have already achieved something, நாம் ஏற்கனவே ஏதோ அடைந்து விட்டோம், நாம எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தருடைய நன்மைக்காகவே செய்து கொண்டே இருக்கின்றோம், உலக நன்மைக்காகவே செய்து கொண்டிருக்கின்றோம். இதனால உலகத்திற்கு ஒரு நன்மை இருக்கின்றது, எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு suppose if I think, if I start considering that way, then I will not act, I will not get inspired, I will not get motivated. அதனால ஒரு உலக நன்மைக்காக காரியங்களை செய்யும் பொழுது கூட செய்பவருக்கு முதலில் என்ன எண்ணம் இருக்க வேண்டும்? I am the first person who is benefited. இப்ப நான் கரெக்டா இந்த கீதை வகுப்புகளை தொடர்ந்து எடுத்தேன். இதுல முதல் நன்மை யாருக்கு? முதல் பிரயோஜனம் யாருக்கு? இந்த முதல் பிரயோஜனம் எனக்குத்தான். அதனால என்னுடைய நன்மையை கருதி, இன்னொன்னு இது சாதாரண பிரயோஜனமும் கிடையாது, இது மற்ற பிரயோஜனங்களை போன்ற ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த உலகத்துல எவ்வளவோ கர்மங்களை செய்தால் எவ்வளவோ பிரயோஜனங்கள் எல்லாம் கிடைக்கும். பட் when you take up higher ideal, ஒரு மேலான லட்சியத்தை, ஒரு உயர்ந்த லட்சியத்தை எடுத்துக்கொண்டு அதை நாம் செயல்படுத்தும் பொழுது, not only the performance, even the performer becomes pure. See what the performance should enhance the quality of the performer. Then please understand what we are performing is that action is supreme. நாம் செய்யக்கூடிய செயல் எப்பொழுது உயர்ந்ததுன்னு நமக்கு தெரியும் என்றால், அந்த செயலானது செய்பவருடைய தரத்தை உயர்த்தக்கூடியதாக இருந்தால் அவர் செய்யக்கூடிய செயல் உயர்ந்ததாக இருக்கும். So I am only benefited. இப்படி ஒரு பிரயோஜனம் பகவானுக்கு கிடையாது. But as all individuals, we all have this benefit. Clear? Now you carefully read this sloka. Who are the, நான் சொன்ன already minority. Who are the minority? Minority second line minority. அதனால இந்த ஸ்லோகத்திலே சக்தாகா குர்வந்தின்னு சொல்லும் பொழுது பகவான் அதை ப்ளூரல்ல போட்டுட்டார். So the whole thing is in saktahana, those who are attached. So people are extremely attached. They are in plural number. So deliberate Bhagavan podala. So most of the people, majority of the people, 99% people in this world, Lord says they are selfish, his own creation. Bhagavan அவர் சொல் இதெல்லாம் they are all my devotees, they are all my creation only. But most of the people, majority of the people, they are only avidvans, they are only unintelligent, and they are only extremely attached to the results of their action. இப்ப நான் இதை சொல்லல, கீதையிலே சொல்றாரு. அப்ப சக்தாகாங்கிறது என்ன? சக்தாகாங்கிறது ப்ளூரல். அதனால்தான் குர்வந்தின்னு அந்த வெர்பு கூட எதுல இருக்குது? வெர்பு கூட ப்ளூரல்ல இருக்கு. Then when it comes to second line, asaktaha, asaktahaன்னு சொல்லல. No, he puts it in singular. Asaktaha. See, the people who work without any attachment, with extreme a sense of detachment, purity, such people are only minority. Therefore it is said kuriyar. அதனால அது என்ன பண்ற, அதையும் சிங்குலர்லயே போட்டுட்டாரு. அதனால in this world, see, sometime the minority has to follow the majority. But இந்தியால எல்லாம் சில நேரம் பொலிட்டிக்கலா பார்த்தோன்னா it is other way around. So never mind about that. But இங்க எப்படி இருக்கிறது? இங்க see, majority, suppose if you are leading the society, then Krishna is asking you, ஃபேமிலியில கூட நல்ல கவனமா இருக்கு. இன்னும் ஃபேமிலியில ஒருத்தர் அசக்தக, இன்னொருத்தர் சக்தக கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அன்பார்ச்சுனேட்லி போத் ஆர் சக்தாக தான். ஒருத்தர் அசக்தகரா இருந்தா இன்னொருத்தர் சக்தகரா இருந்தா பரவாயில்ல. இது if both are unintelligent people, what will happen to that family? You just think about it. But in this society, at least good, some people who have got this kind of intelligence, such people are, this society is blessed with such people. Now, whom you are leading,
That is more, see, where you should lead Loka Sangraham, Chikirshukun Solitar. Now, sometimes not all are ready for Loka Sangraha. To start with, எடுத்தோடனே உலக நன்மைக்காக காரியங்களை எல்லாம் நீங்க செய்யணும்னு சொன்னா all are not ready. அப்ப நீங்கள் யாரை வழி நடத்துகின்றீர்கள்? Suppose if you are a leader, see, you should exactly know whom you are leading. The nature of the people with whom you are working. It is very, very, very important. See, Lord makes this statement. Emphatically he makes a statement. கண்ணை மூடிட்டு நான் எல்லாரையும் வழி நடத்துறேன்னு வழி நடத்த முடியாது. If 50 people are following, the leader has got more responsibility. Because those who are led, whom we are leading, we should understand the nature of those people. ரெண்டாவது, we should understand the nature of their understanding also, not only their nature, what they understand. So அவங்களுடைய புரிதல்கள் என்ன, அவர்களுடைய குணாதிசயங்கள் என்னங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா those whom you are leading, Lord says that they are saktaha, they are avidvams. You are trying to lead a group of people who are extremely attached. அதனால ஒரு லீடர் ஒரு 50 பேரை லீட் பண்ணும் பொழுது, இஃப் சப்போஸ் எல்லாருடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நாம நடந்து கொள்ளலைன்னு வைங்க, people are generally they are attached. So every follower or every disciple of the Guru also, they will have some expectations towards the teacher or the Guru or towards the leader. அவர்கள் வழி நடத்துபவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரியே நடக்கணும்னு விரும்புவார்கள். முதல்ல நீங்க சொல்லுங்க நாங்க செய்யறோம்னு அப்படிதான் ஆரம்பிப்பார்கள். நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்கிறோம்னு. திஸ் இஸ் ஹவ் தே ஸ்டார்ட். நானே எவ்வளவோ பார்த்திருக்கிறேன்னு. நீங்க சொல்லுங்க நாங்க செய்யறோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, நாம அவங்களுடைய தே எக்ஸ்பெக்ட் அஸ் டு டான்ஸ் டு தேர் டியூன். அப்ப அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நாம் நடந்து கொள்ள வேண்டும்னு, knowingly or unknowingly, because it is not their fault. Please understand, this is how their mind will work. நீங்க எப்பொழுது அவர்களுடைய விருப்பத்திற்கு நீங்கள் இணங்கவில்லையோ, அவர்களுடைய விருப்பப்படி நீங்கள் காரியங்களை செய்தீர்களோ, because they are extremely attached, they will go to any extent to see that you are destroyed, or the work you have started they will try to destroy it, or they will try to disturb everybody. See, this is what will happen. You understood how difficult it is to lead. அதனால தான் சொன்னேன், there are people who have got difficulties, those who are very difficult people. Now, when all these great leaders, whether it is Vivekananda, Shankaracharya, Gurudevar, when they worked with all these people, they have encountered these kind of people because they have saktaha, but they were very compassionate towards them also, understanding that. Another Krishna Solar, suppose if you Arjuna, you withdraw, what will happen? And Duryodhana, Saguni, Duchasana, they are all extremely attached to destroy this world. Suppose if you don't do your work, what will happen? அதனால whom we are leading, அவர்களை பற்றி நமக்கு பொதுவாக என்ன இருக்கு? It is not a judgment, that not necessarily you should go on judge about the people with whom you are working, but you have a sense of knowledge about the people with whom we are working. We should see that we should give space to everybody, but we should not allow anyone to sit on our head. We should always maintain an optimum distance with people also. See, sometimes it all starts with attachment. இதெல்லாம் எதுல இருந்து? பற்றுல இருந்து ஆரம்பிக்கும். After some time என்ன ஆகும்? It will turn into possessiveness. People slowly என்ன ஆகும்? They will just get possessed. இப்படிதான் நல்ல காரியங்களே கூட எல்லாம் இப்படிதான் பற்றில்லாமல் தான் ஆரம்பிப்பார்கள். அப்புறம் அந்த நல்ல காரியங்களே என்ன ஆயிடும்? The karma has a knack to possess you. No, what is the nature of possessiveness? நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விசாரம் பண்ணி பார்க்கணும்.
When you get possessed by something, suppose you succeed in it, then you will feel elated. Suppose அது வந்து நீ உங்களுடைய விருப்பப்படி இன்னொரு மனிதரோ இல்ல நீங்க எடுத்துக்கொண்ட காரியமோ நீங்க நினைச்ச மாதிரி நடக்கல. அவர் உங்களுடைய விருப்பத்திற்கு அவர் இணங்கலைன்னா என்ன ஆயிடும்? Then you will get dejected, despondent, you will get totally frustrated. So this attachment, when it becomes, possessiveness என்ன ஆயிடும்? When நீங்க எல்லாரும் நீங்க யார் இடத்துல பொசசிவா இருக்காங்களோ when they respond, you will enjoy. But when they don't respond, or when those things, those karmas don't yield the expected result, அது நாம் எதிர்பார்த்த கர்மத்தினுடைய பலனை கொடுக்கலைன்னா அது என்ன ஆகும்? டோட்டலா என்ன ஆயிடும்? That will become negative. அதனால பகவான் என்ன சொல்றாரு இந்த விஷயத்துல? Because most of the people, majority of the people, they are only satta. See, this is how, as long as we listen to somebody, they will talk very high about us. The moment we don't listen to them, when we don't yield to their own agenda, when we don't yield to their own desire, same people, they can destroy you in any, உங்களை வந்து அழிக்கிறதுங்கிறது எப்படி வேணாலும் நினைக்கலாம். They can destroy your character, they can destroy your name, they can say something about you. But if you're a tall leader, if you're a jnani, then this you will be untouched by all these things. Now, unfortunately, most of the leaders in this world, they are skilled leaders, but they are not knowledgeable leaders. They are ஞானிகள் கிடையாது. இப்ப சங்கராச்சாரியார்னா he is a knowledgeable, he is a man of wisdom with skill. Gurudev is a man of wisdom with skill. Now we have all the skill, but we don't have wisdom, but still we are in a position to lead. Then we have to be extremely careful. சில சமயம் பாருங்க, இந்த பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் which is built for 60 years, 70 years, overnight என்ன ஆயிடும்? Just a political, not only a political party, a nation, ஒரு தேசமே என்ன ஆயிடும்? ஒட்டுமொத்தமான ஒரு அழிவை சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுவிடும். அதனால இந்த உலகத்துல மெஜாரிட்டி எப்படி இருக்கிறார்கள்? இப்ப நாம உடனே நாம மைனாரிட்டி நாம நினைச்சுக்க வேண்டாம். ஒரு நாமெல்லாம் மைனாரிட்டி, அசக்தாக, வித்வான்சக. Then we should not, it is good if we think that way, but is most important is we should act upon our thinking. Otherwise, just thinking in one way and acting in other way will not lead any result. அதனால my simple, it is not an advice, my simple observation is, when you are working with people who are ignored, who are attached, you just work with them, with a kind of a love, concern. Never ever get attached to anybody particularly. Particularly, do not develop any extreme attachment to anybody. So that is a determinant for your own progress. See, that is vidwansagana, that is intelligence. நீங்க எவ்வளவு கர்மங்களை வேண்டுமானாலும் செய்யுங்களேன். But the moment you wanted to withdraw, you should be able to withdraw. அப்புறம் அந்த கர்மம் என்னை விடலையே 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 நம்ம சொல்லக்கூடாது. அந்த கர்மம் விடலைன்னா என்ன அர்த்தம்? நமக்கு பற்று இருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க எல்லா கர்மங்களையும் செய்யணும். when you wanted to drop, just you should drop it. பேசிட்டே இருக்கணும். மணி 8 ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு எழுந்து போயிட்டே இருக்க முடியாது. So you should know how to drop. அதே மாதிரி with people also. So with the people also, you should be in the midst of everybody, but at the same time, you should not only the art of participation, we should also know the art of withdrawal. எப்படி மனிதர்கள் இடத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும்ங்கிறது தெரியும். You will do good to other people only when you are detached. நான் இது வந்து 1000 முறை சொல்லியிருப்பேன். Only when you are detached, you will do good to other people. Now, this is not a practical slogan இல்லையா? இது practical slogan. அப்ப நம்ம கர்மங்களை செய்ய, நம்ம we are also
இன்னும் நமக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கர்மங்களை எல்லாம் செய்யறதுக்கு the world has given opportunity. Now who are we? Saktaha karmani vidvansaka yada kurvanti bharat. So there are people. So அதே மாதிரி ததா அசக்தஹ. அசக்தஹ means a sense of detachment. Why this அசக்திங்கிறது எப்படி வரும்? இந்த அசக்திங்கிறது எப்படி வரும்னா, see, as long as நீங்க கவனிச்சுட்டே வாங்க, if you are extremely attached to karma, asakti varadu. See, if there is karma sakti, asakti varadu. அதனால்தான் பகவான் சொல்லணும், மையாசக்த மனா பார்த்த இந்த 7th சாப்டர்ல கூட ஆரம்பத்துல சொல்லும் பொழுது கர்மாசக்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன்னு சொல்லல. See, only if you are extremely attached to the teacher means a guru, Gurudev சொல்ற. See, when you are attached, when you are highly devoted to the guru, all the time only when you are thinking about the guru, your purpose of life, when you discover that nothing lesser than the truth, சத்தியத்தை தெரிந்து கொள்வதை காட்டில் எதுவும் கிடையாது, எதுவுமே முக்கியம் கிடையாது. See, when you are extremely attached to the supreme goal, அப்பதான் நமக்கு வெளியில இந்த மனிதர்களோட, இந்த வெளியில இருக்கக்கூடிய கர்மங்களோட எப்பொழுது ஆசக்தி வரும் அப்படின்னா, when you have discovered something else and when you are completely devoted and dedicated to it. நம்ம மிஷனுக்கு வரோம்னா எதற்காக வரோம்? We just come only for Gurudev. If we are doing all these activities, we are only doing for the sake of Gurudev only we are doing. இங்க வந்து நான் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், don't create another group around you all the times. You create another a small thing. That means what? You are totally deviated from the master. Then the master will never bless you. Our association, our attachment, our devotion, we are devoted not to anybody. I am not even devoted to my action. I am not attached to people with whom I work. Say, I have come here because of my master. So I am attached to only my guru. Tomorrow I am answerable only to my guru. I need not please everybody. எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. You need not insult everybody also. There is no need. If you are coming here, you must be very, very clear for what purpose you are coming. Otherwise, all these sakta, அங்க என்ன நடக்கிறது, இங்க என்ன நடக்கிறது, அவங்க என்னை பத்தி என்ன சொல்றாங்க, போன் பண்ணி கேட்க வேண்டாம், என்னை பத்தி என்ன சொன்னாங்க, why you want to know all this? Is it all relevant? No, spiritually, if you want to progress, அதனால்தான் no, practice of spirituality is not everybody's cup of tea. தேஜோமஞ்சி ரொம்ப அழகாக சொல்லுவாரு. See, our understanding is also only finite ன்னு சொல்லுவார். சப்போஸ் நம்மளுடைய விசாரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, இவ்வளவு விஷயங்கள், நம்ம இவ்வளவு பகவத்கீதை படிக்கிறோம், இவ்வளவு உபனிஷத்துக்கள் எல்லாம் படிக்கிறோம், பட் do we wholeheartedly inquire about our own behavior, our own conduct? Do we wholeheartedly inquire about it? ஒரு விசாரம் பண்றோம். See, our விசார, நம்மளுடைய ஆத்ம விசாரங்களோ, இந்த செல்ஃப் என்கொயரியோ, இல்ல கர்ம விசாரமோ, தர்ம விசாரமோ, ஆத்ம விசாரம் மட்டும் சொல்ல, அது கர்ம விசாரமாக இருக்கட்டும், அது தர்ம விசாரங்களாக இருக்கட்டும், இட் இஸ் நாட் கம்ப்ளீட். தேஜோமஞ்சர் வேடிக்கையா சொல்வாரு, a person, he felt very thirsty. அவனுக்கு ரொம்ப தாகம். No, he went and took a glass of the water. Then he just poured that water in his mouth and வாயை கொப்பளிச்சுட்டே இருந்தாங்க. No, he never drank that water. நம்மளுடைய விசாரங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, we feel thirsty, we go and take water also, and அது வாயில வச்சுட்டு கொப்பளிச்சுட்டே இருக்கிறோமே. that doesn't go in. அந்த ஜலம் என்ன ஆகுது? If it goes in within you, then it will quench your thirst. நீங்க எவ்வளவு கீதையை படிச்சா நீங்க வச்சுட்டு மையா சக்தமனா பார்த்தன்னு கீதை ஸ்லோகத்தை வாயில வச்சு கொப்பளிச்சுட்டே இருந்தா என்ன? That will not remove our ignorance. So 20 years of studying Gita, 25 years of studying, attachment has not gone anywhere. But அந்த கீதை என்ன இருக்குது? கீதை தொண்டை தாண்டி கீழே அது
போகவே இல்லை. So friends, these are all the things, sometimes it has to sink, it should become part and parcel of our being. For that, I feel some exposure to solitude, being all alone, not in the midst of all these people, you know, it is all required. We should get up early morning. We should every day, we should sit. We should meditate on the truth. See, I always say if this knowledge is not associated with meditation, if this knowledge is not associated with concentration over the period of time, this knowledge gets diluted. It remains only as a diluted knowledge. It doesn't go within. அதனால இந்த ஸ்லோகங்களை எல்லாம் படிக்கும் பொழுது அசக்தக வித்வான். So within a sense of detachment, you keep doing it. In a most intelligent way, you do it. Then here, what is asakti and what is intelligence is that purpose for which, எந்த பர்பஸ்க்காக நாம இப்ப மிஷனுக்கே வரோம். What is the purpose for which I am coming to this mission? Either why I am stepping into Chinmaya mission? What is the purpose of it? Again, here to create, these are all, this is my group. This is our group. In order to create these kind of sense of differentiations, these are all, see, this is how, we will destroy, what we have built. Not only this is for mission solalana, this is in our own family, in our own society, everywhere. These people of attachment, they can destroy also. அவர்களால் எதையும் அழிக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும்னு 25வது ஸ்லோகம், இட் இஸ் அ வார்னிங். அடுத்து என்ன சொல்ற, அதுக்காக பயந்துட்டு யாரோடையும் வேலை செய்யாமலே இருக்க முடியுமா? வேலை செய்யாமலே இருக்க முடியாது. 26வது ஸ்லோகம் பாரு. ந புத்தி பேதம் ஜனயே அஜ்ஞானம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சர. Beautiful sloka. Only Lord alone can, give this kind of upadesha. No, it is a statement of fact. You should put it in inverted commas. Na buddhi bedam janayet. Janayet means karayet. Karayet. Don't initiate. Janayet means what? Don't initiate. இந்த விளையாட்டை ஆரம்பிக்காதுன்னு சொல்றேன். இப்ப ஒரு விஷயத்தை விளையாட்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு, அது கடைசியில எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு அது வினையாக முடியும். அதனாலதான் கவனமா இருப்பேன். நான்லாம் ஒரு விஷயம் இப்படி விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்கனாலே என்ன பண்ணுவோம், சரி இது எங்க போய் முடியும்னு அங்கேயே என்ன பண்ணணும், சின்ன வயசுலயே நமக்கு சொல்லு, முளையிலே என்ன பண்ண கிள்ளி போட்டுடணும். These are all the simple instruction given to us. அது முளையிலே என்ன பண்ணணும், கிள்ளி போட்டு. So he says janayat. Janayat means do not initiate. What we should not initiate? That buddhi bedam. Buddhehe bedam. Buddhi bedam. Buddhi bedam na enna artham? Apna unsettling the mind of others. Sometimes people are very good at influencing other people. Romba solabama enna pannuvaru. They just influence other people. Somehow buddhi bedam. பிறருடைய புத்தியில் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்க கூடாது. This is what a great statement for ந புத்தி பேதம் ஜனே. யார் இடத்துல? அஜ்ஞானம் கர்ம சங்கினாம். In this world, people are, the majority solitama, people are extremely attached to karma. They are ignorant. These are all there are basic fault with that jiva. அந்த ஜீவனுக்கு என்ன இருக்கிறது? There is a sense of ignorance is there. ஒரு அறியாமைங்கிறது இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்கிறது? They are extremely attached to karma. No, you immediately you cannot preach them the philosophy of detachment.
So by preaching all the philosophy of detachment, highest knowledge, they are not even prepared. First teach men how to work. Then we will teach them about meditation. அவங்களுக்கு பற்றே போகல, what meditation we can teach. Krishna says, first teach men how to work. அவர்கள் குழப்பம் இல்லாமல் ஒரு காரியங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் அவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். Now, ஜோஷேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சர், அது 2வது லைன். அதை பின்னாடி பார்க்கணும். நமக்கு முதல் லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ந புத்தி பேதம் ஜனயே அஜ்ஞானம் கர்ம சங்கினம், because these are all the majority of the people. Why? Because all these people, you think about their thinking, their notion, their belief. People have got different types of thinking. They have different types of ideas and notions. எல்லாரும் ஒரே மாதிரியான கருத்துக்கள், ஒரே மாதிரியான சிந்தனைகள், எண்ணங்கள் இருக்கு. And the people have different types of beliefs also. So one should not, அதனால்தான் we should understand everybody's belief, everybody's thinking, with what intention, அவங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன, what is their notion, all that we should clearly we should understand. பட் அதை நம்ம சொல்லி சொல்லி காட்டிட்டே இருக்கக்கூடாது. Understanding all their nature, we should silently work on them. ஒரு டாக்டர் கூட ஒரு வியாதி இருக்குன்னா, he doesn't spell out the whole அந்த டிசீஸை பத்தி முழுமையா சொல்ல மாட்டாரு. எவ்வளவு சொல்லணுமோ, ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளவு தெரிஞ்சா போருமோ அவ்வளவு சொன்னா போரும். அதனால இந்த லீடிங்கிறது, வழி நடத்துறதுங்கிறது ரொம்ப ஒரு இட் இஸ் அன் ஆர்ட். Now Krishna says, of course they are ignorant and they are extremely attached to karma. Then Arjuna is asking, why don't you leave them? So since they are ignorant, they are extremely attached to karma, then leave everybody. அதுக்காக தலையில் அடிச்சுட்டு, you are all extremely attached, you are all ignorant. Now, what is the use of working with you? Then you are another ignorant. Suppose if you also get frustrated, then you are another ignorant. Suppose if you have a leader, you have that kind of an heart, then we should understand. So we should not leave them there. Krishna says, instead of leaving them there, why don't you lift them? See, unknowingly, they are ignorant. Not voluntarily, nobody is ignorant voluntarily. See, unknowingly they are ignorant. They don't even know that they are attached. அவர்களுக்கு கர்மத்தின் மீது அதீதமான ஒரு பந்தம் இருக்குங்கிறது என்ன தெரியல, அவர்களுக்கு அது தெரியறது கிடையாது. அப்ப then Krishna politely says, Arjuna, we should not leave them there. And we should not, we should lift them. Now, if we have to lift them, they will not come to us. Then we have to go them and lift them. You have to extend your hand. Sometimes even without any expectation, if you go and try to lift them, they will suspect your intentions. See, that is the beauty of it. Even somebody is coming and voluntarily helping us. Why is voluntarily coming and helping us? தேவையில்லாம எதுக்கு நமக்கு உதவி? Why is voluntarily, why is coming and helping us? Why is advising us? Yes, sir, there must be some intention. இப்போ ஒண்ணு கேட்க, பின்னாடி ஏதாவது பெருசா கேட்டுட்டு வரும் என்னவோன்னு ஆல் த டைம். ஆரம்பத்துல இந்த சன்னியாசி பழகிறது கூட எல்லாரும் முதல்ல ஆரம்பத்துல ஒண்ணும் கேட்க மாட்டாரு. பின்னாடி ஒரு சூட்கேஸ் நிறைய ஏதாவது கேட்டுட்டாருன்னா என்ன பண்றதுன்னு. ஆல்வேஸ் என்ன இருக்கு, பீப்புள் ஹேவ் காட் திஸ் ப்ராப்ளம். So can we leave them? Krishna says we should not leave. We should lift them. We should give our hand. We should not create any buddhi. Now, what is this? I told you there are different types of notions, then thoughts, then belief. Now, generally, Bhavan சொல்ற அஜ்ஞானம் கர்ம சங்கினம். இப்ப அஜ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு, கர்மத்தின் மீது பற்றுடையவர்களுக்கு, what is their problem? So why we should not leave? Why they are ignorant? Why they are extremely attached? நீங்க ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, இந்த அஜ்ஞானம் எங்கிருந்து வந்தது?
இந்த கர்மத்திலேயோ அல்லது கர்மத்தினுடைய பலனின் மீது நமக்கு எதற்காக அதீதமான பிடிப்பு எதற்காக வருகின்றது? Because it is all based on our own belief. Now Krishna also says it is not their fault. இப்படி கர்மத்தின் மீது அதீதமான பற்றுதல்ங்கிறது அவர்களுக்கு ஏதோ it is not their fault. Because this is how the entire society has brought them up. ஒரு சொசைட்டியே எப்படி ஒருத்தரை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னா, இவன் முதல்ல உனக்கு என்ன கிடைக்குங்கிறத பார், அப்புறம் நீ வந்து கர்மத்தை செய். இப்படிதான் நமக்கு சொல்லி வளர்த்துருக்கேன். முதல்ல உனக்கு என்ன கிடைக்கும்னு பாரு. Suppose in that people they do all this voluntary work. Some other person may ask, இப்ப இவ்வளவு வாலண்டரி ஒர்க் எல்லாம் நீங்க போய் பண்றீங்களே, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யாராவது ஏதாவது கேட்டா, சப்போஸ் இஃப் இஸ் a sense of satisfaction, then they will say the satisfaction குப்பையில போடுங்க. Suppose by doing all this work, in the end only you are getting, because satisfaction is not an object. Satisfaction is not something very tangible. Ultimately everybody wants it, but then nobody respects it. The sense of satisfaction da venum, திருப்தி தான் வேணும். We only want it, but we don't respect it now because of this extreme attachment. நமக்கு வந்து ஒரு கர்மத்தை செய்த உடனே உடனடியாக என்ன பலன் நமக்கு கைமேல் கிடைக்கின்றதோ அதுதான் சத்தியம்ங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை என்ன இருக்கிறது, உள்ள போயிருக்கிறது இல்லையா? நீங்க ஒரு காரியம் பண்ணா உடனே உங்களுக்கு என்ன ஆகணும்? யூ ஷுட் கெயின் மெட்டீரியலி சம்திங். இப்ப நான் இவ்வளவு படிச்சு முடிச்ச உடனே என்ன ஆகணும்? இவ்வளவு படிச்சதுக்கு என்ன, உடனே எனக்கு ஒரு வேலை கிடைக்கும். சப்போஸ் நல்ல ஹானரரியா வந்து ஒர்க் பண்ணுங்க, தம்பி நல்லா படிச்சிருக்கிற, நிறைய மார்க் எல்லாம் வாங்கியிருக்கிற, ஏன்னா நீ மேபி அ டாக்டர், நீங்க ஏன் வந்து ஹானரரியா, நோபடி இஸ் ரெடி பிகாஸ் they have studied, they have got the degree. அவங்களுக்கு அடுத்து என்ன வேலை வேணும், 1ஆம் தேதியான என்ன பார்க்கணும், அவங்க கையில என்ன பண்ணணும் அப்படின்னா, something they should see some tangible result in their hand. அதனால why people are extremely attached to money? just ஒரு சின்ன கேள்வி கேளுங்க. மனிதர்களுக்கு பணத்தின் மீது ஏன் அதீதமான ஒரு பற்று இருக்கின்றது? why they don't want to part with that money? Because their basic belief is, it gives me happiness because I can just feel it. So because the result and the கர்மத்தினுடைய பலன், அந்த பணத்தை எடுத்து some people will give all the time. பழைய நோட்டை அவங்ககிட்ட பார்க்க முடியாது, அது ஒரு வியாதி. they all the time keep புது நோட்டை 50 ரூபா கட்டு, 20 ரூபா கட்டு, 100 ரூபா கட்டு. that money gives you that sense of feeling. See, this feeling, this enjoyment, this pleasure, they are all so tangible, they are so immediate. Suppose you sit and you meditate, you don't touch anything, you don't feel anything, there is no pleasure in meditation, because meditation removes all that. Now, why people are why there is an ajnana? See, the root cause of all ignorance, the root cause of all this attachment is we believe, we consider, if the reward is so tangible, correct, I am using the right word, tangible means அப்படியே கண்ணுக்கு எதிரில் நமக்கு என்ன தெரியணும்? கண்களுக்கு எதிரில் தெரியக்கூடிய, நாம் அனுபவிக்கக்கூடிய பலனாக அது இருந்தால் மட்டுமே நாம் அந்த காரியத்தை செய்வோம். This is how people are all, this is not their fault. This is so over the period of time society என்ன பண்ணிருக்கிறது அப்படின்னா, you just be selfish. உன் வேலையை பார். எடுத்த உடனே நமக்கு எங்கேயாவது லோக சங்கிரகம் பற்றியெல்லாம் நமக்கு எங்கேயாவது உபதேசம் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க? லோக சங்கிரகம்னா உலகம் வந்து அதை பார்த்து இப்படியே தான் என்ன இருக்கு சொல்லி. So if not this money or other things, then sometimes see, this belief has the different layers. Now some people they consider this popularity. So wherever they go, that they think that I should become popular. Now even when I went to Madras, they asked me, Swamiji, do you take classes? I said, now how many are attending? Now my popularity is based on how many people attend my class.
So Swami thinks that he is so popular only. No, how many are asaktaha, how many are saktaha is different. No, then immediately you are always measured how many classes you take. So now how many people are attending your classes? No, so many people should attend. So many classes I am taking. No, no, I am the busiest Swami in today's time. I have no time. Suppose if I tell that, then see this kind of popularity gives some kind of a kick, but we don't know. Sometimes we are kicked up. It just gives a kind of a kick. These are all the belief, you know, people when they come and work, they have. But Krishna, எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்களா? Not everybody except அவர் சொல்றாரு இந்த என்டையர் 11 அக்ஷோணி இந்த பக்கம் ஒரு 7 அக்ஷோணி 18 அக்ஷோணில இன்னும் சக்தாக வித்வான் அதுல ஒரு வித்வான் போயிட்டாரு விதுரர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு கூடாரத்தை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. So maybe Bhishma are very few people. Sanjay is also not, is only watching the war. Rest all 99% of the people, Arjuna, including you, the listener, you are also extremely attached person. You are also a vidwan. You are also ajnana. Now, this is all. Now, see the Lord. Now, how difficult it is for a guru, you know, a Lord to know that he is working with a bunch of jokers. Just put it in a very, humorous way. He clearly knows that you are just, yet he has to play. So all these people are extremely attached. Sometimes they are vulgar. They don't even deserve it. But still Bhagavan says that, na buddhi bedam jani. What kind of enormous capacity that leader must have in his heart to know that you are working, with the people who are extremely attached. பரமஹம்ச யோகானந்தர் ரொம்ப அழகாக சொல்லுவார். The whole thing is a thankless job ன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டு வர. The whole exercise is end of the day என்ன? End of the day it is only a thankless job. He says that to his guru. That guru says this is how everybody has to work. But அதே சமயம் don't think like that. Suppose அது ரெண்டாவது ஜோஷே சர்வ கர்மாணி. ஜோஷ் இந்த வார்த்தை எவ்வளவு நல்லா இருக்க மாட்டேன். ஜோஷே work with all enthusiasm, with all enthusiasm, with all interest, a sense of purpose. Underline this word. There is always even there is no purpose, we should act as though we have got some purpose. So a sense of purpose, enthusiasm, motivate, sarva karmani. வெறும் கர்மாணின்னு சொல்லல, சர்வ கர்மாணி. எந்த கர்மங்கள் எல்லாம் வந்தாலும் கூட சர்வ ஜோஷேத். ஜோஷேத் also காரேத். Just do it. எப்படி பண்ணணும்? வித்வான். If you are a vidwan, samachara. See the instruction. Samachara samyak achara. Even though you are working with people, these kind of, a mean-minded people, those who are ignorant, those who are extremely attached, all the time they measure, you know, uh, their reward in terms of what they get. This is the majority of the people. Still, சமாச்சாரம் எப்படி இருக்குன்னா யுக்தக you don't get influenced by their attitude. You don't get influenced by their attitude. Don't look at their attitude. You work with them, but you don't get influenced by them. What a great statement. No, when you work them only, we will understand what is our status also. Do we really have developed sense of detachment? நமக்கு வந்திருக்குதான்னு நமக்கே அது ஒரு பெரிய டெஸ்டிங் கிரவுண்டா இல்லை? பெரிய டெஸ்டிங் கிரவுண்டா. இது யுக்தக எப்படி சொல்றாரு? யுக்தக மீன்ஸ் இன் a well integrated manner. You don't, இத்தனை பேர் நடுவில் இருந்து அவர்களை மாதிரி என்ன ஆயிடக்கூடாது. யூ ஆல்சோ 10ஓட 11ஆக நாமும் ஆயிரும். You don't get influenced, but you work with them. Do not escape from them. என்ன ஆகும்? Over the period,
if you are such a leader, if you are worthy to lead, if you are really yukta, you are really detached. All these people, they are also not jadamala. They will constantly, when they look at you, slowly they say, see, he is also like us. This is how we have inspired by our Guru. அவரும் நம்மள மாதிரி அதே அவருக்கும் காலையில் எழுந்த பசி இருக்கும், தாகம் இருக்கும், அவருக்கும் வலிகள் இருக்கும், அவருக்கும் வேதனைகள் இருக்கும். அவருக்கு இதே மாதிரி 2 கால் தான் இருக்கு, 2 கை தான் இருக்கு. இவங்களுக்கும் குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறது, இவங்களுக்கும் எல்லாம் இருக்கிறது. But they look like us, but they don't behave like us. See, there is a similarity only in outer appearance. They appear to be like us, but they don't act like us. See, this is what when people look up to you, when you are working with a group of all that ignorant people. See, அத்தனை கோபியர்களுக்கு நடுவில் கிருஷ்ணர் இருக்கும்போது எப்படி இருக்கிறார்? அவர் தனியா தெரியறாரா இல்லையா? If you really yuktaha samaj, suppose you are also like any one of them, then it becomes jugalbandi. It's called jugalbandi. Suppose you work with them, but you do not give up your own status. You set the standard for yourself. You don't get attached like other people. Over the period, looking at you, these people slowly, the transformation, another yadyata, முதல்லே சொல்லிட்டார், yadyata sarati shreshtahan. No, what you teach is not more important. அதனால எத்யதா சரதி ஸ்ரேஷ்டகன் தத்ததேவ இதரோ ஜனாக. அப்புறம் தான் சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தர். சரி, 2வது அவர்கள் எதை பிரமாணமாக கூறுகின்றார்கள் அதை பின்பற்றி. எடுத்த உடனே நீங்க சொல்றதெல்லாம் பிரமாணம்னு, எடுத்த உடனே நீங்க சொல்றதெல்லாம் எல்லாரும் பிரமாணம்னு கேட்க மாட்டாங்க. First people are drawn to you, then they will take what you say very seriously. நமக்கு என்னன்னா, initially we want everybody to take what we say seriously, but people take you seriously. They once, if you are drawn to you, once you are inspired, if they are inspired by you, then automatically they will follow you. Not only they will follow you, they will try to imitate you also. Slowly, it is a very positive way of imitation. It is very positive. Slowly enough, then we should also work without detachment. நாமளும் என்ன பண்ணணும், இதே மாதிரி வேலை செய்யணும், எதையும் எதிர்பார்க்க கூடாது. வந்தோமா, நம்ம வேலையை நாம பார்த்தோமா, நகர்ந்து போனோமா, அப்படிதானே எல்லாரும். we should do that. கிளியர்? எப்படி இருக்கிறது பாருங்க. ந புத்தி வேதம் ஜனேத் அஜ்ஞானம் கர்ம சங்கினா ஜோஷயேத் சர்வ கர்மான் வித்வான் யுக்த சமாஜ். That underlining என்ன, do not criticize anybody. If you start condemning somebody, if you start criticizing somebody, in fact, you are destroying that person more. You are not helping him. So the more we criticize, more we condemn. See, already that person is ignorant. Now, suppose if there is a tamasic person, so all the time எதுக்கு உருப்பட மாட்டே, you are utter, he is already tamas. He is already tamas. குருஜி ரொம்ப வேடிக்கையா சொல்லுவார் இது. So there was a lazy man. So he went to a doctor. அவர் ஒரு டாக்டர்கிட்ட போனார். என்னால ஒரு காரியமும் செய்ய முடியல, எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்டே இல்லை. everybody is criticizing me, everybody is condemning. Now what is my problem? Can you check னு கேட்டார். அந்த டாக்டரும் பாவம் ஒரு வாரம் அவர் உட்கார வச்சு எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து கடைசியில he understood that, see, there is no problem with you. The problem is you are lazy. The simple problem is you are utter lazy person. No, he said that, please can you give some technical name for this laziness, because if I go and tell my wife that I am lazy, she will not understand. So why don't you give some technical name so that she will think that I have got some disease. Then the doctor also thought about it. So he gave a technical name. Go and tell your wife that you are suffering from 3PS disease. So there is a 3PS or P, P, P. Then there is one S. Now you are suffering from this disease. The doctor gave a very good name.
He said physio, then physico, psycho, spiritual, inertia. So you are suffering from this disease. Just go and say that. Physio, physico, then there is a psycho, then spiritual, then there is a inertia. You just go and tell this name, then they will appreciate. So sometimes what to do? No, you cannot, people are really literally lazy. No, you cannot tell on their face that you are lazy. You have to give some technical name. So even such lazy people also we have to work, but we can't leave them there. அவர்களை அப்படியே அறியாமையிலே விட்டுட முடியுமா? அவர்களை வந்து அப்படியே சோம்பேறித்தனத்திலே விட முடியுமா? We have to show even for that lazy person. We should just give him some more pleasure. We should, if you do this, you will get more pleasure. You can enjoy more laziness, something at least make them work. You should keep work பண்ணி. You should teach them. So slowly they will come out of that inertia over the period. Then they will become extremely rajas. சுவாமி விவேகானந்தர் சொல்வார், ஆசை இல்லாம வேலை செய்யாதீங்கன்னு சொல்லாதீங்க. இது செய்தா இது கிடைக்கும்னு என்ன பண்ணுங்க. அப்படிதான் சொர்க்கம் இதெல்லாம் நமக்கு இப்படிதான் வந்தது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா வந்து லோக சங்கிரகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். தி கான்செப்ட் ஆஃப் புண்ணிய, தி கான்செப்ட் ஆஃப் சொர்க்கம். எடுத்த உடனே ஆத்ம ஜானம்னு who will come for Atma Jnana. See, not everybody wants this knowledge also, we should understand. Not Atma Jnana is not for everybody also. Now, after some time, slowly then they will show interest for this Atma. Therefore, simple thing, இந்த ஒன்னா புத்தி பேதம் ஜாதி. யார் யார் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அவர்களால் என்ன செய்ய முடியும், leave them to do that job. Just inspire them. Slowly, you don't leave them also. Slowly, suppose if somebody is committing some mistakes, we have to point out also. அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு நம்ம சொல்லாம இருக்கவே முடியாது. All the time you can, but we have to tell them also. But sometimes, we should tell them with more loud. Now, these are all the two verses, very important verses. Now, Arjuna is asking him, why ignorant man is attached? Why he considers, all these tangible results alone is real. Arjuna கேள்வி கேட்கிறார். Why all these ignorant, we understand, but why these people are ignorant? First reason, why they are ignorant? It's not a valid question. And why they are extremely attached? And at the same time, how these people are wise? How they are not attached? The Lord simply gives two verses. So, if you say 27th verse, he talks about the attachment of the ignorant person. In the 28th verse, he talks about the detachment of wise person. Why ignorant people are, why they are ignorant, and why they are attached. And why these people are wise, why these people are, detached. Because their understanding, has a vast difference. ரெண்டு பேருடைய புரிதல்களிலும் என்ன இருக்கின்றது, செயலை பற்றி அவர்கள் புரிந்து கொண்ட அந்த புரிதலில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். Therefore, ultimately, everything boils down only to understanding. Understood? So everything boils down to only understanding. This ignorance is not removed through any action. So action may be only just one of the many means to remove ignorance. But the ignorance is not removed through action. The ignorance goes away only when you sit and analyze and understand. And finally, you have to laugh at it. Oh, I'm ignorant. Sometimes we have to laugh at our own ignorance. So அது ஏதோ பெரிய கிரீடம் மாதிரி, ஐம் இக்னோரண்ட்னு எனக்கு என்ன தெரியும்னு அது தலையில வச்சுக்க கூட. Give a lasting laugh to ignorance. It will disappear. See of it next class. Om Purnamada Purnamidam
पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरु। हरि ओम।